24 மணி நேரமும் ஆனந்த அனுபவம் தான். ஏன்னா தியானங்கள் பண்ணும் பொழுது வரும், கொஞ்சம் நேரம் இருக்கும், போயிடும். இப்போ இது அப்படி கிடையாது. அந்த அனுபவம் நிரந்தரமாகவே தங்கிட்டு. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். என்னுடைய 47வது வயசு. 47வது வயசில் அப்போ 18 வயசில் என்னுடைய இது ஆரம்பிச்சது. 18 வயசுல இருந்து 47 வயசு ஆயிட்டுது. 47 வயசில் எனக்கு நம்ம எந்த ஆனந்த அனுபவத்தை தேடி பிரயாணம் பண்ணமோ அந்த ஆனந்த அனுபவம் எனக்கு நிரந்தரமாகவே கிடச்சி. அந்த ஆனந்த அனுபவம் கிடச்சிதுன்னு சொன்னால் அது என்னை விட்டு போகிற மாதிரி தெரில. என்னுடைய சேர்ந்துட்டு என்னுடைய பார்ட் அண்ட் பார்சலாகவே மாறிட்டு 24 மணி நேரமும் ஆனந்த அனுபவம் தான். அப்போ நான் வந்து அட்வொகேட்டாக வர தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். தொழிலுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை, எல்லா வேலைகளும் பண்ணலாம். ஆனால் அந்த ஆனந்த அனுபவம் மட்டும் என்னை விட்டு போகாது. எப்போவும் ஆனந்த அனுபவமாக தான் இருக்கும். 24 மணி நேரமும் ஆனந்த அனுபவம் தான். ஏன்னா தியானங்கள் பண்ணும் பொழுது வரும், கொஞ்சம் நேரம் இருக்கும், போயிடும். இப்போ இது அப்படி கிடையாது. அந்த அனுபவம் நிரந்தரமாகவே தங்கிட்டு. அப்போ எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. நம்ம எதை தேடணுமோ அது நமக்கு கிடச்சிக்கிட்டது, சந்தேகம் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம நண்பர்களும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம எந்த நூல்களை புரட்டினாலும் நம்ம அடைஞ்சது தான் கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி தான், அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் எல்லா நூல்களுமே இருந்தது. அப்போ நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ மாதமும் கடந்து போயிட்டே இருக்குது. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, மாதக்கணக்கில் போயிட்டுருக்கு. அந்த ஆனந்த அனுபவம் என்னை விட்டு போகலை, அப்படியே தான் இருக்குது. அப்போ அந்த டைமில் தான் வந்து அனுஷ்டான ஆன்மீகம். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஞானம்னா என்னென்னு அடைஞ்சோம், நம்ம என்ன முயற்சி பண்ணி இந்த நிலையை அடைஞ்சோங்கிறத முடிவு பண்ணி அதுதான் அனுஷ்டான ஆன்மீகங்கிற பேரில் ஒரு நூல் எழுதினேன். இப்போ அந்த நூலில் வந்து இப்போ 2 பகுதியாக இருக்குது. தியானம்னுட்டு ஒரு பகுதி, நீயே மெய்ப்பொருள் நீட்டு ஒரு 2 பகுதியாக பிரித்து, முதல்ல ஒரு பெரிய நூலாக இருந்தது அனுஷ்டான ஆன்மீகங்கிறது. இப்போ அதே 2 பார்ட்டாக இருக்குது. தியானம்னுட்டு ஒரு பகுதி, நீயே மெய்ப்பொருள் நீட்டு சொல்லி ஒரு பகுதி. இது 2ம் சேர்ந்தது அனுஷ்டான ஆன்மீகம். அந்த நூல் எழுதினேன். இப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவத்தோடு இருக்கிறது தான் ஞானம்ங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அந்த நூல் எழுதப்பட்டது. இப்போ இதில் வந்து அந்த அனுபவத்தில் எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் நமக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே சரியாக தான் இருக்குது. எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, நண்பர்களும் ஒத்துக்கிட்டாங்க, நூல்களும் ஒத்துக்கிடுது. யாரை கேட்டாலும் ஒன்றும் அதுக்கு மறுப்பாக யாருமே சொல்லலை. நம்ம அடைஞ்ச நிலை தான் கரெக்டுங்கிறத எனக்கு நானே உறுதியாக இருக்கிறேன், மற்றவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ எந்த சந்தேகமும் இல்லை. பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனந்த அனுபவத்தோடு போயிட்டே இருக்கிறேன். ஒரு 6 மாதம் கழித்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் சரியான பசி ஏற்படுறதில்ல. அப்போ ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்தோன்னா டெஸ்ட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாளாக என்னன்னு சொன்னால் ஏதோ உடல் சுகவீனமாக இருக்கிற மாதிரி சில ஃபீலிங் எல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. பார்த்தா சொல்லப்போனால் 1 வருஷமே கடந்துட்டு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆகிட்டு. 1 வருஷமும் இந்த ஆனந்த அனுபவம் தான். ஒரு 1 வருஷம் கடந்ததுக்கு பிறகு தான் என்னாச்சுன்னு சொன்னால், இந்த ஆனந்த அனுபவம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுதுங்கிற மாதிரி இதையும் கனெக்ட் பண்ணுற ஒரு தன்மை ஏற்படும். இந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து வெளியே வந்தால் ஒழிய நம்ம உடம்பை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. சரி, நம்ம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி அப்புறம் இந்த ஆனந்த அனுபவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணேன். அதுவும் ஒரே நாளில் வெளியே வர முடியலை. 1 மாதம் முயற்சி பண்ணி தான் அந்த ஆனந்த அனுபவங்கள்லேருந்து வெளியே வர முடிஞ்சது. பிறகு வெளியே வந்ததுக்கு பிறகு உடல் நலம் சரியாயிட்டுது, நார்மலுக்கு வந்துட்டது. இப்போ அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அடைய வேண்டிய நிலையே உயர்ந்த நிலை ஆனந்த அனுபவம் தான், ஒரு பரவச நிலை தானே தெரிஞ்சுது. அந்த பரவச நிலையை அடைஞ்சாச்சு. 1 வருஷம் அந்த பரவச நிலையிலே பயணமும் பண்ணியாச்சு. இப்போ அது நம்ம உடம்பை கெடுத்துருது, நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துருது. மனசுக்கு நல்லா இருக்குது, ஆனால் உடலுக்கு ஒத்துக்கிடலாம். வேறு வழியே இல்லைன்னு சொல்லி வெளியே வந்தாச்சு. அடுத்தாப்புலனா என்ன பண்ணணும்னு தெரில. இப்போ நம்ம வந்து ஒரு சண்டைக்கு போகிறோம், ஒரு போர் வீரனாக இருந்து சண்டைக்கு போகிறோம். உடம்புலலாம் கவசம் மாட்டியிருக்கிறோம். அடுத்தவங்க வாழை வச்சு வெட்டினா வாள் தான் உடஞ்சி போகும், ஈட்டி வச்சு குத்துனா ஈட்டி தான் முறிஞ்சு போகும். ஏன்னா நமக்கு உடம்பு முழுசும் ஒரு கவசம் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆனந்த அனுபவம் வந்து ஒரு பெரிய கவசம் மாதிரி இருந்து எனக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஒரு வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி தான், ஒரு வாழை வச்சு வெட்டினா வாழை உடஞ்சி ஓடிடும், ஈட்டி வச்சு குத்தினா ஈட்டி தெரிச்சு ஓடிடுங்கிற மாதிரி இந்த கவசமே என்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த கவசத்தை கலத்தி கீழே போட்டாச்சு. இப்போ வாழை வச்சு குத்த வேண்டியதில்லை, ஈட்டி வச்சு குத்த வேண்டியதில்லை. ஒரு குண்டு ஊசியை கண்டாலே பயமாக இருக்குது. தலை போகிற பிரச்சனை இருந்தால் கூட ஒன்றும் பண்ணாது. இப்போ நான் சொன்னால் ஒரு சர்வசாதாரண பிரச்சனை கூட நம்ம பயமுறுத்துது, நம்மளை டென்ஷனை ஏற்படுத்துது. ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னால் அந்த ஆனந்த அனுபவமே
நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருந்த ஆனந்த அனுபவத்தை நம்ம கீழே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாமே நம்மளை தொந்தரவு பண்ணுது. தியானம் பழையபடி நம்ம தியானம் பண்ணி நம்மளை வந்து பழைய நிலைக்கு போய் பழைய ஆனந்த அனுபவத்துக்குள்ளே போகணுமா? அது பயமாக இருக்குது. தியானம் பண்ணலைன்னாலும் சரியா இல்லை, தியானம் பண்ணினாலும் சரியா இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதோ ஒன்று பண்ணணும், நம்ம இருக்கிற நிலை சரியில்லை, நம்ம ஏதோ ஒரு நிலைக்கு போகணுங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன பண்ணணுன்னே தெரியல. தியானம் பண்ணுறதுக்கு தெரியும், தியானம் பண்ணான்னா பழையபடி அந்த பரவச நிலை கூட கொண்டு வர முடியும். ஆனால் கொண்டு வர்றதுக்கு முடியல. இப்போ இந்த ஒரு போராட்டம் எவ்வளோ நாள் இருந்துன்னு சொன்னால் 10 வருஷம். 47வது வயசில் ஆரம்பித்தது வந்து 48வது வயசு வரைக்கும் ஒரு வருஷம் ஓடிச்சுது. 47லேருந்து 48 வயசு வரைக்கும் ஒரே ஆனந்த அனுபவம் தான். 48வது வயசில் அந்த ஆனந்த அனுபவத்தை திக்கில் இறக்கி போட்டேன். அப்புறம் 48வது வயசுலேருந்து 58வது வயசு வரைக்கும் 10 வருஷம். என்ன பண்ணுறேன்னே தெரியல. நமக்கு நண்பர்கள்னா ஆன்மீக நண்பர்கள் தான் நண்பர்கள், வேறு யாரும் நமக்கு பழக்கமே கிடையாது. அவங்களுக்கும் ஒன்றும் சொல்ல தெரில. ஏன்னா அவங்க யார் ஆலோசனை கேட்டாலும் தியானம் பண்ணு நல்லாயிருக்கும் தான் சொல்கிறதுக்கு ஆலோசனை தெரியாது. எனக்கே தெரியுது தியானம் பண்ணால் நல்லா தான் இருப்போம். ஆனால் பண்ணுனா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆலோசனையும் கேட்க முடியல, எனக்கும் தோணலை, என்ன பண்ணனே தோணலை. கடைசியில் எனக்கு 58வது வயசு, 10 வருஷம் ஓடிட்டு, மன போராட்டத்திலே ஓடிட்டுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் என்னது எதை செய்யணுன்னே ஒன்றுமே தெரியல. ஒரு 10 வருஷம் போராட்டம். 58வது வயசில் ஒரு ஈவினிங் ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை, ஒரு கொசு கடி மாதிரி சின்ன பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது எனக்கு மனசில் ஒரு வேதனை. அப்போ எனக்குள்ளேயே ஒரு போராட்டம். இப்படி நம்மளை இந்த பிரச்சனையும் தாங்க முடியல, மனசை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கும் முடியல, நம்ம என்ன தான் பண்ணுறது பொழுது எனக்காக தோணுச்சு, சரி எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், வருத்தமாக வந்துட்டு போட்டோம், பயமாக வந்துட்டு போட்டோம், நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டாம், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி அந்த மன இயக்கத்தையே மொத்தமாக தூக்கி எப்படி வேணாலும் செயல்பட்டுட்டு போம். ஏன்னா அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனசு வந்து நல்லா தான் செயல்படணும், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி தான் செயல்படணும், நமக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்குற மாதிரி தான் செயல்படணும்னு சொல்லி மனசை டிசைன் பண்ணிகிட்டே இருந்தோம். அன்னைக்கு தான் என்னன்னு சொன்னால், நீ எப்படியும் போ, நீ என்ன வேணாலும் கொடுத்துட்டு போ, நான் ஒன்றே எதுவுமே பண்ண போகிறதில்ல, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டேன். இப்போ அதை நான் கீழே போட்ட நிலையில் என்ன ஆகும், அப்போ அதுவாக இயங்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், என்னுடைய மனசை நான் தான் இயக்கிக்கிட்டே இருந்தேன். இது நல்லா இயங்கணும், நல்ல அனுபவங்களை கொடுக்கணும்னு சொல்லி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இயக்கிக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு தான் என்னென்னு சொன்னால், முதல்ல நீ எப்படி வேணாலும் இயங்கிட்டு போகணுன்னு சொல்லி அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும். அப்போ தான் அந்த மனசு அதுவாக இயங்குதுங்கிறத கண்டுபிடிச்சு. இப்போ மனது வந்து அதுவாக இயங்குறதுனா என்னங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு அப்போ ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கன்னு சொல்லி நானாக ஃபீல் பண்ணேன். சரி இது என்ன தான் நடக்கு பார்ப்போம்னு சொல்லி ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணேன். அது வந்து நான் அது அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு எனக்கே புரியாத ஒரு புதுசான ஒரு டேர்னிங், நண்பர்களுக்கும் அது என்னன்னு தெரில. ஒரு 6 மாதம் அப்படியே வெயிட் பண்ணேன். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சரி நாம் அடைஞ்சது தான் அந்த சரியான நிலைங்கிறது தெரியும். இப்போ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளும் இப்படி தான் அடைஞ்சிருக்கிறாங்கங்கிறதும் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும், திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்.